சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ். உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள். இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, இதுல என்ன இருக்கிறது இல்ல. எப்படி வெய்யாய் தனியாய் சொன்னாரோ, வெப்பமும் நீதான் குளிர்ச்சியும் நீதான். அப்படி நம்ம யாரையுமே ஏன் சிந்திக்கக்கூடிய இடத்துல எப்படி பார்க்குறேன்னா, இறைவனுக்கு வலிக்குமா வலிக்காதா? உங்களை கேட்குறேன். வலிக்காது. வலிக்காது. இப்போ பிட்டுக்காக மண் சுமந்தார், பிறம்படி பட்டார். எல்லாருக்கும் இன்னொருத்தரா ஒரு கேள்வி வருது இல்லை, இறைவன் ஒளி என்றால் இறைவன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இருள் என்றால் இறைவனிடத்துல இருள் தோன்றுமா? அடர்ந்த இருள் தோன்றுமா? அப்படி தோன்றாதுங்கிற பெருமைக்குரியவனே, சோதியனே, துன் இருளே. அது வந்து எல்லாரும் அத்தாமி காயின்னு சொல்கிறோம். அது பேர் கேட்பாங்க, அந்த காய் எங்கே கிடைக்கும் அப்படின்னு. ஆற்று இன்ப வெள்ளமே அத்தா அத்தா மிக்காய் நின்ற தோற்ற வேற்று விகாரங்களை காட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய உடல். நம்ம ஒன்று நம்ம ஆல்பம் எடுத்து பார்த்தோன்னா தெரியும். சின்ன வயசுலேருந்து 3 வயசில் அப்படி போய் ஸ்கூலில் சேர்த்ததுலேருந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் ஃபேன்சி ட்ரெஸ்ஸில் நின்னதுலேருந்து அப்படி பார்த்துக்கிட்டே நம்மளா இது அப்படின்னு ஆச்சரியப்படுவோம். வேற்று விகாரமான நம்ம படிக்கும் பொழுது அரணே ஓ என்று அப்படி படிச்சிடுறோம். ஆனால் வேதங்கள் ஐயா என ஓங்கி வேற்று விகார விட குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்று என்ன சொல்லுவோம் பேச்சு வழக்கில். என்னென்னு தெரியல, கோயிலுக்கு போனேன், மனசில் நிறைய கஷ்டம், அங்கே போயிட்டு ஓன்னு அழுதுட்டு வந்துட்டேன்னு சொல்லுவேன். அந்த ஓக்கு இந்த சொல்லிய பாட்டுக்கு ஒரு பொருள் இருக்குது. இப்போ சொன்ன பொருள் இல்லை. சிவபுராணம் படிக்க 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 நமக்குள்ளே ஏதோ ஒரு ரசாயன மாற்றம் நடக்குது இல்லை, உள்ளுக்குள்ளே ஒரு உணர்றோம் இல்லையா, அது என்னன்னே சொல்ல முடியலன்னு சொல்கிறோம்ல. அதான் ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு திருவாசக பித்தர் தவ திரு வாதவூர் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. சிவாய நம. இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, இதுல என்ன இருக்கிறது இல்ல. எப்படி வெய்யாய் தனியாய் சொன்னாரோ, வெப்பமும் நீதான் குளிர்ச்சியும் நீதான். அப்படி நம்ம யாரையுமே எதையுமே சொல்ல முடியாது. வெப்பம்னா வெப்பம், குளிர்ச்சினா குளிர், ரெண்டும் வெவ்வேறு தன்மை, எதிர்முனை தன்மை. அப்போ இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளான். அடியேன் சிந்திக்கக்கூடிய இடத்துல எப்படி பார்க்குறேன்னா, இறைவனுக்கு வலிக்குமா வலிக்காதா? உங்களை கேட்குறேன். வலிக்காது. வலிக்காது. இப்போ பிட்டுக்காக மண் சுமந்தார், பிறம்படி பட்டார். எல்லாருக்கும் வலிச்சது. எல்லாருக்கும் வலிச்சது. அவருக்கு வலிச்சதுனால தானே எல்லாருக்கும் வலிச்சது. ஆமா இல்லையா? உண்மை. அப்போது தன் நிலையில், தன்னுடைய அந்த சுரூப நிலையில் எல்லாத்தையும் கடந்த இறைவனாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவருக்கு வலிக்காது. நீங்கள் சொன்னது தான் சரி. ஆனால் நம் பொருட்டு இறைவன் இறங்கி வருகிறார், இப்படி திரிந்தார், நடந்தார் என்றெல்லாம் சொல்லுகிறோம். நமக்காக பிறம்படி பட்டார், இப்படி நிறைய திருவிளையாடல்கள் செய்தார். அப்போது அவர் தன் நிலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது அந்த துன்பங்களும் அவரையும் வந்து சேர்ந்திருக்கிறது. நீ அடிபட்டேங்கிறத உணர்த்துறதுக்கு தான் எல்லா ஜீவராசிகளும் அதை உணரும்படியாக அது நடந்துதான் சொல்லும் பொழுது அந்த வலி அது உண்மை. அப்போ இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே. அன்பருக்கு அன்பரே யாவையுமாம் எல்லையுமாம். அன்பருக்கு அன்பனாக இருக்கிறான், அல்லாதார்க்கு அல்லாதானேன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நாடாதவர்களுக்கு அவன் அன்பருக்கு அன்பனே, யாவையுமாய் எல்லாமுமாகவும் நீதான் இருக்கிறாய். என்னென்னா மணிவாசகருடைய கூற்று, எங்கேயுமே இறைவனை ஒரு கோட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திவிடக்கூடாது என்பதில் உறுதியாக இருப்பார். யாவையுமாய் எல்லையும். ஆமாம். இப்போ ஒரு குழந்தைகிட்ட கேட்போம், உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? உன்னை பிடிக்குமாம்மா? ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ பிடிக்கும்? இவ்வளோ பிடிக்கும்னு சொல்லும். அதுக்கு தெரிஞ்ச அளவு அது சொல்லுது. அதுபோல் இறைவனை பற்றி எங்கேயோ நமக்கு தெரிஞ்ச ஒரு அளவை சொல்லிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுல மணிவாசகர் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். யாவையுமாய், ஒருவேளை இதெல்லாம் இல்லாதது ஏதாவது ஒன்று இருக்குன்னா அதுவும் அவர் தான். அல்லையுமாய், சோதியனே அன்பருக்கு அன்பரே யாவையுமாய் எல்லையுமாய், சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே. இந்த இடத்துல அது 2 விதமாகவும் பார்க்கலாமா. சோதியனே, ஒளியும் நீதான். இப்போது நான் சொன்ன மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இறைவன் ஒளி அப்படின்னா இருள் யாரு? இன்னொருத்தரா? ஒரு கேள்வி வருது இல்லை. இறைவன்
ஒளி என்றால் இறைவன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இருள் என்றால் இன்னொருத்தர் இருக்காங்களா? இன்னொருத்தர் தான் இல்லையே, எல்லாமே அவன்தான்னு சொல்லும் பொழுது அப்போ துன் இருளே நீயும் நீதான். ஆனால் அடுத்த வரியை சேர்த்தா அதற்கு இன்னும் அழகான பொருள் வரும். சோதியனே துன் இருளே தோன்றா பெருமையனே. இறைவனிடத்துல இருள் தோன்றுமா? அடர்ந்த இருள் தோன்றுமா? அப்படி தோன்றாதுங்கிற பெருமைக்குரியவனே. சோதியனே துன் இருளே தோன்றா பெருமையனே. ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே. ஆதி நீதான் தொடக்கம், அந்த முடிவும் நீதான், நடுவும் நீதான். ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானேல தான் நம்ம இப்போ சொன்னதை திரும்ப திரும்ப வலியுறுத்திக்கிட்டே வர்றாரு. அதாவது ஃபர்ஸ்ட் நீதான், லாஸ்ட் நீதான், நடுவில் நீதான், இதெல்லாம் ஏதாவது இருந்திருந்தா அதுவும் நீதான். அதான் அல்லானே. ஈர்த்தென்னை ஆட்கொண்டு எந்தை பெருமானே. இப்படிப்பட்ட நீ ஈர்த்து என்னை ஆட்கொண்டாய். நீ காந்தம் போல, நான் ஒரு இரும்பு துண்டு போல. நான் நெருங்கி உன்னை வந்து சேர்றதுன்றது ஆகவே ஆகாது. நீ என் பொருட்டு இறங்கி வந்து என்னை ஆட்கொண்ட, ஈர்த்து என்னை ஆட்கொண்ட என் தந்தை பெருமானே. கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கருத்தின். இதெல்லாம் உணர்றதுக்கு ஒரு ஞானம் வேணும். அதுவும் எப்படி வேணும்? கூர்த்த மதி, கூர்த்த மெய்ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின். யார் உணர்கிறார்களோ தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வு. இந்த நோக்கு நுண்ணுணர்வு நுணுக்கறிகிறது அப்படிங்கிறதெல்லாம் என்னங்க? நோக்கு அரிய நோக்கு, அதாவது பார்வைக்கு அவ்வளவு எளிதாக அகப்படாத பொருள் இறைவன். நோக்குவதற்கு அரியவன். கண்ணால் பார்த்திட முடியாது, ஆனால் பார்க்க முடியும். யாரால் பார்க்க முடியும்? அந்த அதற்கு முன்வரியில சொல்லியிருப்பார், தம் கருத்தின் சொல்லியிருப்பார். கூர்த்தமை ஞானத்தால் கொண்டு உணர்வார் தம் கருத்தின் நோக்கு அரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு. போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே. இறைவன் எங்கேயும் போறவர் இல்லை. எங்கேயுமே போறவர் இல்லைன்னா அப்போ எங்கேருந்து வர்றவரும் இல்லை. புணர்வுதல்னா மாறுதல், மாறுபடக்கூடிய பொருளும் அல்ல. இது எல்லாமே தத்துவார்த்தமான ஆழ்ந்த பொருளுடையது. நம்ம அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கிறோம் வரி வரியாகன்ட்டு. ஆனால் இறைவன் எங்கேயுமே போறதில்லை. அதை பற்றி பேசணும்னா அது தனி. அது ஒரு வரியும் ஒரு சாப்டர். இறைவன் மாறுற பொருள் இல்லை. அப்படின்னா என்ன? எல்லாமே மாறும். மாறாத ஒன்று இறைவன் மட்டும்தான். அப்போ புணர்வு இல்லாதவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு தனி சாப்டர். இப்போ நாம் வந்து சும்மா ஒரு அந்த வரிக்கு சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம். போக்கும் வரவும் புணர்வும் இலா புண்ணியனே. காக்குவன் காவலனி காண்பரிய பேரொளியே. என்னை காக்கின்ற காவலனாக. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அந்த கிரேட்னஸை சொல்லி சொல்லி அடுத்து எங்கே வருவார்னா, அப்படிப்பட்ட நீ எனக்காக இறங்க வந்தியா, அப்படிப்பட்ட உன்னுடைய நீள்கழல்கள் எனக்காக காட்டியிருக்கியா, அப்படிப்பட்ட நீ என்ன காக்கிற காவலனாக இருக்கிறாயா. ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற. அது வந்து எல்லாரும் அத்தாமிக்காயின்னு சொல்றோம். அது பேர் கேட்பாங்க, அந்த காய் எங்க கிடைக்கும்? ஆற்று இன்ப வெள்ளமே அத்தா அத்தா மிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம். இப்ப முதல்ல மாறுற பத்தி ஒரு இடத்துல சொன்னார். எங்க சொன்னார்னா, மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே. அப்ப மனசு மாறிக்கிட்டே இருக்கும். இப்ப அடுத்து இன்னொன்னு சொல்றாரு, மாற்றமாம் வையகத்தின். வையகம், இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்கும். வெவ்வேறே வந்தறிவாய் அப்படின்னா, மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்து அறிவாம். அந்த அதுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா விகாரங்களும் என்னென்ன மாற்றங்கள் இருக்கிறோ அந்த எல்லாத்துக்கும் வெவ்வேறே வந்து அறிவாம் பொருளாக நீ மட்டும்தான் இருக்கிற. உலகம் மாறிக்கிட்டே இருக்கு, அதற்குள்ள ஒரு அறிவு பொருள் நீ மட்டும்தான். வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்பார். இப்ப மூணாவது இடத்த சொல்றார். முதல்ல மாற்றம் மனம் கழிய, அதுக்கு முன்னாடி சொன்னது மாற்றமாம் வையகத்தை சொன்னார். இப்போ உடம்புக்கு வர்றார். வேற்று விகார விடக்குடம்பு. விடம்னா விஷம். வேற்று விகாரங்களை காட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய உடம்பு. நம்ம ஒன்று நம்ம ஆல்பம் எடுத்து பார்த்தோன்னா தெரியும். சின்ன வயசுலேருந்து 3 வயசில் அப்படி போய் ஸ்கூலில் சேர்த்ததுலேருந்து ஆனுவல் டே ஃபங்க்ஷனில் ஃபேன்சி ட்ரெஸ்ஸில் நின்னதுலேருந்து அப்படி பார்த்துக்கிட்டே நம்மளா இது அப்படின்னு ஆச்சரியப்படும். வேற்று விகாரமான விடக்குடம்பு, விடக்குடம்பின் உட்கிடப்ப, அந்த மாற்றங்களை எல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட உடம்புக்குள்ள என்னால் இதுக்கு மேலே இருக்க முடியாது. ஆற்றேனம் ஐயா அரணி ஓவென்றென்று. விடக்குடம்பின் உட்கிடக்க முடியலை. உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா. ஐயான்னா இறைவன் தான். இதில் எதுக்கு அந்த ஓ வென்று 2 ஓ வருது? அதுக்கான மீனிங் என்ன? அரணே
இந்த இடத்துல ஒரு ஓ சொல்றேன். ஒரு ஓ. வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓவென்று. நம்ம படிக்கும் பொழுது அரணே ஓ என்று அப்படி படிச்சிடுறோம். ஆனால் வேதங்கள் ஐயா என ஓங்கி வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்று என்ன சொல்லுவோம் பேச்சு வழக்கில்? என்னென்னு தெரியல, கோயிலுக்கு போனேன், மனசில் நிறைய கஷ்டம், அங்கே போயிட்டு ஓன்னு அழுதுட்டு வந்துட்டேன்னு சொல்லுவோம். அந்த ஓக்கு அளவே இருக்காது. வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணே ஓ என்று என்று போற்றி போற்றி புகழ்ந்து இருந்து பொய் கெட்டு மெய் ஆனார். அப்படிப்பட்டவங்க மீண்டும் இன்னொரு பிறவிக்கு வரப்போவது கிடையாது. மீட்டிங்கு வந்து வினைப்பிறவி சார, அதுலேயும் ஒரு தெளிவான வார்த்தையை சொல்றார், வினைப்பிறவி சார மாட்டார்கள். அப்படின்னா அருள் பிறவி வேண்டுமானால் அமையலாம். வினைப்பிறவினா நாம செய்ததுக்காக மறுபடியும் வரக்கூடியது. அருள் பிறவினா இறைவன் ஒரு காரணம் கருதி நம்மை அனுப்புவது. அது எத்தனை முறை வேணாலும் வரலாம். ஏன்னா அனுப்புனது அவர்னா கூப்பிட தெரியும் அவருக்கு. நாம வந்தால் தான் திரும்ப போகிறது கஷ்டம். வினைப்பிறவி சாராமே. கள்ளப்புலக்குரம், வஞ்ச புலன் சொன்னாரு, இப்ப கள்ளப்புலன். கள்ளப்புலக்குரம்புன்னா உடம்பு, அதனுடைய கட்டை அழிக்க வல்லானே. இருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே. இருள் என்பது நம்முடைய அஜ்ஞானத்தை சொல்றார். ஒவ்வொருவருடைய மேடையும் ஒவ்வொரு விதமாக நாம் அமைத்திருக்கிறோம். அதற்கேற்றபடி இறைவன் ஆடுகிறார். உங்களுக்குள்ளிருந்து உங்களை பக்குவப்படுத்தி கொண்டு போனோன்னா உங்களுக்கு ஏற்றபடி அவர் ஆடணும். அதான் ஆடிட்டு இருக்கிறார் உங்க வாழ்க்கையில. அப்போ அதுக்கேற்ற நபர்கள் இருப்பாங்க, அவங்களுடைய இன்ப துன்பங்கள் இருக்கும், அவங்க என்ன செய்யணுமோ செஞ்சு வழி கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அப்படி நள்ளிருளில் நம்முடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அஞ்ஞான இருளிலும் நட்டம் பயின்று ஆடும் நாதனே. தில்லையில் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே. தில்லையில் எல்லாத்துக்கும் பொதுவான கூத்து ஆடுகிறார். தென்பாண்டி நாடு மதுரையும் பதில. அப்போ நம்ம சிவன் தென்பாண்டி நாட்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? தாராளம். ஏன்னா நான் பொதுவாக சொல்லுவது உண்டு, இப்போது வெளிநாட்டிலேருந்து நம்ம இங்கே வரணும், இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னா நேராக வலசரவாக்கத்தில் ஃப்ளைட் இறக்க முடியாது, மீனம்பாக்கத்தில் தான் இறக்கணும். அப்படி சிவபெருமான் கைலாயத்திலிருந்து புறப்பட்டு வந்த போதெல்லாம் 64 திருவிளையாடல்களுக்கும் அவர் லேண்ட் ஆன இடம் மதுரை தான். அப்போ தென்பாண்டி நாடு என்பது நமக்கு பெருமைக்குரிய நாடு. மதுரையில் வாழ்ந்தாலே முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அல்லல் பிறவி அறுப்பானே ஓவென்று. இவ்வளவும் சொல்லி அப்படிப்பட்ட இந்த அல்லல் பிறவியை அறுப்பானே ஓவென்று. ஓ என்ற சொல்லுக்கு நிறைய பொருள் இருக்கு. நம்ம சுருக்கமாக அதை சொல்லணும்னு சொன்னால் வார்த்தைகளை கடந்து உணர்வினாலே அவனோடு பேச வேண்டும்ன்ற இந்த ஓங்கிற சொல்லுக்கு அதுதான். இப்போ இவ்வளவுமே வார்த்தை, இப்போ இந்த வார்த்தைகள்லாம் வச்சிருங்க, இதெல்லாம் படித்தப்போ இன்னைக்கு ஒரு ஃபீல் வந்ததில்லை, இந்த உணர்வோடு இன்னைக்கு போவோம், இறைவன் முன்னாடி நிற்போம், அழுக வந்தால் அழுவோம். அதான் ஓக்கு அர்த்தம். ஓ என்று அழுதாங்க அப்படின்னு தான் சொல்லுவோம்ல. அல்லல் பிறவி அறுப்பானே ஓவென்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்வோரும் ஏற்றப்படிந்து. அந்த அல்லல் பிறவி அறுக்கக்கூடிய பெருமானை உணர்வாக ஓவென்று சொல்லவே முடியாது. அவனை சொல்லற்கு அறியான், ஆனாலும் சொல்லி முடிஞ்ச அளவுக்கு சொல்லி அவனுடைய திருவடி கீழ். இந்த சொல்லிய பாட்டுக்கு ஒரு பொருள் இருக்கு. இப்ப சொன்ன பொருள் இல்லை. சிவபுராணம் படிக்க 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 நமக்குள்ள ஏதோ ஒரு ரசாயன மாற்றம் நடக்குது இல்லை, உள்ளுக்குள்ள ஒரு உணர்றோம் இல்லையா, அது என்னன்னு சொல்ல முடியலன்னு சொல்றோம்ல, அதான் பொருள். என்னன்னு சொல்லிட்டா அது பொருள் இல்லை, என்னன்னு சொல்ல முடியலன்னு சொல்றோம், அதான் பொருள். அந்த பொருள் உணர்ந்து யார் ஒருவர் சொல்லுகிறார்களோ அவர்கள் சிவபுரம் கைலாயத்தின் உள்ள பெருமான் திருவடி கீழ் செல்வர். செல்வர் உறுதியா சொல்றார். உரைப்பன் யான் எங்கே அப்படி சொன்னாரோ இந்த இடத்துல யார் உணர்ந்து சொல்லுகிறார்களோ அவர்கள் நிச்சயம் ஒரு நாள் இறைவன் திருவடிக்கு செல்வர். அப்போ என்ன நடக்கும்? அவர்கள் பணிந்து செல்லுவார்கள், பல்லோரும் அவர்களை ஏற்றுவார்கள். வானவர்கள் பூ மாறி பொழிய எல்லாம் வரலாறு புராணத்தில் படிப்போம். கடைசியாக அந்த காட்சி அப்படி, அதை தான் இங்கே சொல்லுகிறார். யார் உணர்ந்து சொல்லுகிறார்களோ அவர்களை பல்லோரும் வானவர்களும் தேவர்களும் முனிவர்களும் ஏற்றுவார்கள். ஆனால் அந்த ஆன்மா பணிந்து கைலாயத்துக்குள்ளே செல்லும் என்று திருவாசகத்தினுடைய சாரமான சிவபுராணம்
நமக்கு உணர்த்துகிறது. இந்த நாளை அவனே தேர்ந்தெடுத்து நமக்கு பேசுறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பையும் கடாட்சத்தையும் கொடுத்திருக்கிறான். இந்த நேரத்தை, உங்களுடைய பொன்னான நேரத்தை எங்களுக்கும் கொடுத்திருக்கிறீங்க, எங்களுடைய நேயர்களுக்கும் கொடுத்திருக்கிறீங்க. இந்த சிவபுராணத்தை பற்றியதான ஒரு சிந்தனைக்கு எங்களுடைய நேயர்களை நம்ம கொண்டு போறதுக்கான வழிவகைகள் செய்திருக்கிறோம். இந்த நேரத்துக்கும் இந்த தருணத்துக்கும் நேர்காணலுக்கும் இந்த பிரபஞ்ச பொருளான சிவனுக்கும் ஈசனுக்கும் உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க ஐயா. ரொம்ப மிக்க மகிழ்ச்சியம்மா. திருவாசகத்தோடு பயணிப்பதற்கு இந்த பொழுது நமக்கு கிடைச்சது. அதனால் இந்த நிகழ்ச்சி மூலமாகவும் நேயர்களுக்கும் இதையே ஒரு கூட்டு பிரார்த்தனையாக எல்லோரும் சேர்ந்து இந்த பிரபஞ்ச சக்தியினிடத்தில் வேண்டி இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு நம்மை அழைத்த அத்தனை பேருக்கும், குறிப்பாக குயில் போல இருந்து, குயில் பத்தில் சொல்லுவார் மாணிக்கவாசகர், இப்போ சொன்னதெல்லாம் சொல்லுவார், பெருமானுடைய அளவை சொல்ல முடியாத ஒரு நிலையை சொல்லி பாதாளம் ஏழினும் கீழ் என்று சொல்லுவார். அவருடைய திருவடி எங்கே இருக்கிறதுனா அங்கே இருக்கிறதுன்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட பெருமானிடத்திலே நீ சென்று தூது சொல்லுவாயாக குயிலே என்று பாடியிருப்பார். அதுபோல் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அன்பர்களுக்கு ஒரு தூதாக சிவபுராணத்தினுடைய பெருமையை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் இந்த அமைப்பிற்கும் நம்முடைய அன்பையும் ஆசிகளையும் உரித்தாக்குகிறோம். திருச்சிற்றம்பலம். சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, சிவப்பு சேலை கட்டிக்கிட்டு வெப்பிலையும் எடுத்துக்கிட்டு, வேர்க்காட்டு கருமாறி ஆடி வந்தாடாம். அவள் வெறுப்புடனே தொழுபவரின் வினைகளையே ஓட வைத்து பொறுப்புடனே நம்மை காக்க ஆடி வந்தாடாம். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். நம்ம சென்னையில் ஐபிசி பக்தி ஐயர் சர்வீஸ் உங்கள் வீடு தேடி எங்கள் புரோகிதர்கள்.